உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அஜித் குமார் சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்து இறந்துட்டாங்க. அவருக்கோசம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சாங் ஒன்று பண்ணிக்கிறோம். அவரே வந்து அவரோட கதையை சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து நான் எழுதி பாடியிருக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அண்ணா. மக்களே, நான் தான் உங்கள் அஜித் குமார் பேசுகிறேன். நான் இப்போது உயிரோடு இல்லை, இறந்துட்டேன். எனக்கு நடந்ததை நானே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு ஒரு நல்ல நியாயமான நீதி அது உங்களால் மட்டும் எனக்கு வாங்கி தர முடியும். காளி அம்மன் கோவிலில் செக்யூரிட்டியாக இருக்கிறேன். ஏதோ சொந்த உழைப்பில் நானும் குடும்பத்தை பார்க்குறேன். ஒரு நாள் கோவிலுக்கு காரோட குடும்பம் வந்தது. காரை ஓரம் கட்ட சொல்லி சாவிய தந்தது. எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஓரம் கட்டிட்டேன். உனக்கு உதவி செஞ்ச என் மேலையே போய் வழக்க ஏண்டா போட்ட. போலீஸ் பிடிச்சிட்டான், அடிச்சு கைய உடைச்சிட்டான். கத்துன கதறுன நானும் அழுது கெஞ்சின. வாயில மொளக்கா தூள தூவி மரண அடியும் அடிச்சிட்டான். வலி தாங்க முடியாம பண்ணாத தப்பையும் ஒத்துக்குன்னு நினைச்ச புரிய வைக்க நாயம்மா இறந்துட்ட அநியாயம்மா. தொலைஞ்ச தங்கம் கிடைச்சா என்னோட உயிரை திரும்ப தருவியா? அட அப்பாவி என்ன இப்படி கொன்னுட்ட, இன்னும் உனக்கு அறிவியா? எனக்கு நடந்தது யாருக்கும் நடக்க வேணா, திரும்ப நீங்க தான் நல்ல நீதி வாங்கி கொடுக்கணும். ஆத்மா மனசு நிரம்ப நான் வேண்டுன அந்த கடவுளுக்கும் சத்தியமா கண்ணு இல்லை. சின்ன வயசுலையே நான் தூங்குற இந்த அரடி மண்ணுக்குள்ள என் தாயி தம்பி குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க இப்போ தனியா. நான் இறந்தே போனாலும் உங்க கூட இருப்பேன் என்ற துணையா. அராஜாபம் பண்ணுது அரசு அதிகாரிலாம், யாருக்கும் சாவு வர கூடாது சத்தியமா என்ன மாறிலாம்.